யோகாம்பால்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் 10% டிஸ்கவுண்ட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு டில் ஆகஸ்ட் 15th வரைக்கும் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன தேவையாக இருக்கோ கண்டிப்பாக வாங்கி வழக்கம் போல் யோகாம்பால்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி ஜென்மாஷ்டமிக்கு உண்டான பக்ஷணங்கள்லாம் பார்க்க போகிறோம். முதல்ல இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கர்ச்சிக்கா அப்படின்னு சொல்லுவாள், ஸ்வீட் சோமா சொல்லுவாள், எப்படி வேணால் நம்ம அதை எடுத்துக்கலாம். அதோட இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைதா 1 கப் போட்டுக்கிறேன். இது சிரோட்டி ரவா. சிரோட்டி ரவா இருக்கலைன்னா அடுத்தாப்பில் கேள்வி, நான் சிரோட்டி ரவா எங்களுக்கு கிடைக்காது மம்மி, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பேன். நார்மல் ரவையை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 2 சுற்றினேன்னா கொஞ்சம் பவுடராக இந்த சிரோட்டி ரவை இருக்கிற மாதிரி ஆகிடும். இது ஒரு 1/4 கப். இது எவ்வளோ எடுத்துட்டுருக்கீங்களோ அதில் 1/4 பாகம் சிரோட்டி ரவை எடுத்துக்கோங்க. ரொம்பலாம் உப்பு வேண்டாம், ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன் இதில். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த சிரோட்டி ரவா போடுறது அவசியமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அது போட்டேன்னா கொஞ்சம் சிரோட்டி ரவா வெறும் ரவையாவது பொடி பண்ணிவிட்டு போடுங்க. அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் ஜாஸ்தி கொடுக்கும். கொஞ்சம் நாளைக்கு அது கிறிஸ்பாக இருந்துருக்கும். இல்லைன்னா அந்த சோமாஸ் பண்ணி கர்ச்சிக்கா பண்ணி ஒரு 2-3 நாள் எல்லாமே அது ஒரு மாதிரி நமுத்தா மாதிரி போயிடும். இது போட்டேன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருந்துருக்கும். அந்த ரவை மைதா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் நெய் விட்டுக்கலாம். 1 2 விட்டுருக்கேன். இந்த ஸ்பூனால் நல்லா 2 ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை பிடிச்சி பாருங்க. பிடிச்சேன்னா இப்படி மாலாடு மாதிரி நிற்கணும். உதுத்து விட்டேன்னா அப்படியே பிரெட் க்ரம்ஸ் மாதிரி உதிரணும். அப்போ தான் நம்ம சரியான அளவுக்கு நெய் விட்டுருக்கோன்னு அர்த்தம். இது டேபிள் ஸ்பூனால் எவ்வளோ மாமி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டே நிச்சயமாக இருக்கும். இல்லைன்னா ஆற்றுல உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய ஸ்பூனால் நல்லா 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க. நம்ம மைதா எடுத்துட்ட கப்பாலேயே தண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1/2 கப் வச்சுட்டுருக்கேன். அதில் பாதி விட்டுக்கிறேன். இதில் ரவா இருக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு கழிச்சு ஊறின்றும், இன்னும் டைட்டாகிடும். ஜஸ்ட்டு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே விட்டுக்கிறேன். நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு உண்டான ஸ்டஃபிங்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஸ்டஃபிங் இப்போது ரெடி பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கிள்ளி போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். இதோட கூடவே இந்த சாரப்பருப்புன்னு கிடைக்கும் இல்லையா, இது போட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல், கிடைக்காதவா விட்டுடுங்க. கிடைச்சவா கண்டிப்பாக இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதையும் வறுத்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காயை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒன்று பாதியாக பெருசாக இல்லாதெல்லாம் இருக்கிற மாதிரி நல்லா திருகி வச்சுருங்க. அதை இதில் ஆட் பண்ணுறேன். 1 கப்பு. அதே மாதிரி நான் இப்போ ஆட் பண்ண போகிற இந்த கசகசாவும் ஆப்ஷனல் தான். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. நல்லா முத்தக்காய் தேங்காவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ரொம்ப இலசு காயாக இருந்ததுன்னா வறுக்கிறதே ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுருண்டா மாதிரி போயிடும். உங்களுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு வராது. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா கலர் மாதிரி உதிரியாக இருக்குது. அது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜில் இதில் பொட்டுக்கடலை நல்லா பொடி பண்ணி சலிச்சு எடுத்துக்கோங்க. அந்த பவுடரை எந்த கப்பில் நம்ம எல்லாம் எடுத்துக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் கிட்ட எடுத்துக்கோங்க. இந்த கப்பால் நான் 1 கப் கிட்ட தேங்காய் திருகல் எடுத்துட்டேன். இந்த கப்பால் நான் ஒரு 1/2 கப்புக்கு மேலே இந்த பொட்டுக்கடலை பவுடர் எடுத்துட்டுருக்கேன். நல்லா வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடுறேன். இன்னும் சர்க்கரை போடல.
ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இந்த கப்பாலேயே ஒரு 3/4 கப் சுகர் எடுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அடுப்பை அணைச்சிட்டு சர்க்கரை பொடியை சேருங்கோ. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் சர்க்கரை ஹீட் ஆகி நீர்த்துக்க ஆரம்பிச்சிடுனா ஸ்டஃபிங் உதிரி உதிரியாக இருக்காது. கசகசா வந்து அதேமாதிரி பியூர்லி ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா விட்டுருங்கோ. சில பேர் வந்து இதில் எள்ளு சேர்ப்பா, அதுவும் உங்களுடைய சௌகரியம். எள்ளு வேணும்னா எள்ளு சேர்த்துக்கோங்கோ. அது உங்களுக்கு எப்படி அது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பட் நான் ஜென்ரலி பார்த்தேன்னா முந்திரி பருப்பு, இந்த சாரப்பருப்பு, தேங்காய், பொட்டுக்கடலை, சர்க்கரை, ஏலக்காய் பொடி, இவ்வளோ தான் நான் இது பண்ணுவேன். சோமாசிக்குள்ளே பண்ணுற ஸ்டஃபிங் தயார். கர்ச்சிக்காய், சோமாசி எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். ஸ்வீட் சோமாஸ் பார்த்தாலே ஜோராக இருக்கு பாருங்க. இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும். ஸோ இந்த சைஸ் இருக்கட்டும். என்னென்னா இது மாதிரி சோமாஸ் அச்சு கிடைக்கும், இதை வாங்கிக்கோங்க. இதில் எண்ணெய் ஒரு நெய் உங்கள் சௌரியம் போல் தடவிக்கோங்க. இதை எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இந்த சைட் பள்ளத்தில் மட்டும் இதை ரொப்புங்க போகிறோம். தண்ணி எடுத்து இந்த ஓரத்துலலாம் தடவுங்க. சைடில் தண்ணி வச்சுக்கோங்க. இதை இப்படியே மூடிடுங்க. ஜோரா சோமாஸ் ரெடி ஆகிடுது. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க தான் வேணும். இந்த மாதிரி இன்னொன்று பண்ணலாம். இது மாதிரியே தான் எல்லா சமோசாவும் பண்ணிக்கணும். சமோசா எப்படி வேணால் சொல்லலாம். இதெல்லாத்தையும் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு பொரிக்கடிச்சே பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சுட்டான்றதுக்கு ஒரு சின்ன பீஸ் இது மாதிரி போட்டு பாருங்க. அது உடனே மேலே எழும்பி வரணும். தெரியுறதா? இந்த மாதிரி எடுத்துனா எண்ணெய் காஞ்சுட்டுன்னு அர்த்தம். ஒரு இதில் ஒரு 5 தான் கொள்ளும். நல்ல ஒரு 5 தான் போட்டிருக்கேன். உங்களுடைய சோமாசி அச்சு எவ்வளோ பெருசு இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இல்லைன்னா கொஞ்சம் பொரியட்டும், திருப்பி விடலாம். நல்ல மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா செவக்க வர நல்ல ஓசையெல்லாம் அடங்கின அப்புறமா எடுங்க. அந்த பூரி மாதிரி இடுறது பார்த்தீங்களா, அது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம். ஒரு உங்களுக்கே தெரியும், ஒரு இது பொரிஞ்சு வந்ததுன்னா அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றது பார்த்தா கொஞ்சம், அதாவது அப்பளா மாதிரியும் மெல்லிசாடாதீங்கோ, பூரி மாதிரியும் திக்காக வேண்டாம். அதை விட ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கிற மாதிரி இட்டுக்கோங்க. அடுப்பு சின்னது தான் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்னதாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்ல கிறிஸ்பியாகும். இது ரவை இருக்கிறதுக்கு அதுக்கும் நல்ல கிறிஸ்பியாகும். நல்லா ஓசை அடங்கிடுத்து, கலர் இல்லாமல் மாறிடுத்து. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஜோரான கர்ச்சிக்காய் ஸ்வீட் சோமாஸ் தயாராகிருக்கு. இது கொஞ்சம் ஆறினப்புறம் இதை உடச்சோன்னா நல்லா தெரியும். இப்பயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இதுவாக இருக்குங்க. தெரியுதா? நல்ல ஜோராக இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன். புதுசாக பண்ணுறவாளுக்கு இந்த டிப்ஸ் தான். இந்த ரவையை போட்டு பண்ணினேன்னா நிறைய நாழி இது கிறிஸ்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பக்ஷணம் ஆகிடுத்து, அடுத்த பக்ஷணம் பார்க்கலாம். ஸோ இது நல்லா செவக்க வறுத்தெடுத்து வச்சோம்.
இந்த கப்பால் 1 கப்பு மாவு எடுத்துட்டுருக்கேன். இந்த கப்பால் 3/4 கப்பு வெல்லம் போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 கப்பு கிட்ட தண்ணி விட்டு இது கரையிறதுக்கு விட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். இந்த மாவில் அதுக்குள்ளே நம்ம பாக்கியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி சின்ன கப்பு தான் அப்படிங்கிறது, இந்த கப்பால் 1 கப்பு தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுக்கோசரம் நான் இந்த கப்பால் 1 கப்பு தான் மாவு எடுத்துட்டுருக்கேன். இதால் 3/4 கப்பு தான் வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ ஒரு சின்ன 1/4 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி இதில் போட்டிருக்கேன். இந்த கப்பால் 1 கப் அப்படிங்கிறச்சே நார்மல் நம்ம பாத்திலெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்பூனால் நல்லா 1 ஸ்பூன் கிட்ட உளுத்த மாவு போட்டுருவோம். நான் எப்பயுமே 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் சந்தேகத்துக்கு போடுவேன். அந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு கொஞ்சோன்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் வெள்ளை எள்ளு கலக்கலாம். உளுத்தம் பருப்பு வறுத்து பொடி பண்ணி சலிச்சு வச்சுனேன். மாவையும் நல்லா அரிசி நல்லா ஊற வச்சு களைஞ்சி உணர்த்தி மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து எந்த அளவுக்கு வறுத்துனேன்ற வீடியோலாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டேன்னா இதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வாட்டி வந்து நம்ம பதப்படுத்தின மாவு கடையிலேருந்து வாங்கின மாவில் பண்ணுறது வந்து லாஸ்ட் டைம்லாம் பண்ணி காமிச்சிருக்கேன். கடையிலேருந்து வாங்கின மாவை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த வாட்டி வந்து பதப்படுத்தின மாவை வச்சு பண்ணியிருக்கோம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தேங்காய் போடுறேன் திருகல். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட வெள்ளை எள்ளு போடுங்க. ஒரே 1 டீஸ்பூன் நெய் விடுறேன். இந்த கப்பால் 1 கப் தான் அப்படிங்கிறதே இந்த மாதிரி 1 ஸ்பூனால் 1 ஸ்பூன் விட்டு எல்லாம் போடும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த வெல்லத்தை விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆறுனப்புறம்தான் அதை நம்ம சீடையாக ஊற்ற முடியும். அதனால் ஸ்பூனால் கலங்கோ, வெல்லம் வேறு நல்லா கொதிச்சுன்னு இருக்கும். அதனால் கையால் கலக்க முடியாது. ஏலக்காய், நெய், தேங்காய், எள்ளு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிக்கணும். உளுத்த மாவு இது பாகெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கரைஞ்சிடுத்து இது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்றேன். கரைச்சது இதில் விடலாம். இதுக்கு எப்படி மாமி இது அளவு கரெக்டாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, இந்த கப்பால் நம்ம 1 கப்பு மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கப்பால் 1/2 கப் கிட்ட தண்ணி விடுங்கோ. அதுக்கப்புறம் எந்த கப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அளவு. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம். நீங்கள் இதை விட ஒரு டம்ளராக எடுத்துக்கிறீள் அப்படின்னாலும் அந்த டம்ளரால் 1/2 டம்ளர் நீங்கள் தண்ணி விட்டுருங்கோ. அதுக்கப்புறம் வெல்லத்தை நல்லா பவுடர் பண்ணி போட்டேன்னா கரைஞ்சி கொதிச்சா போகும். நல்ல ஒரு பாகுபதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே இதில் வடிகட்டிடலாம். ஸோ இந்த மாவு ரெடி ஆகிடுது. கொஞ்சம் கை வைக்க முடியாது. இப்போது நல்ல சூடாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க. நல்லா ஆறின அப்புறமா இதை உருட்டி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் அப்படின்றதுனால சீக்கிரம் ஆறிடும். இது ஆறட்டும், நம்ம அதுக்குள்ளே அடுத்த பக்ஷணம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போது உப்பு சீடைக்கோசரம் இந்த தேங்காயில் இருக்கிற ஈரம் உப்பு சீடையில் நிறைய இருந்ததுன்னா அப்புறம் அது நசுக்கு வருமேன்னு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறேன். ஈரமே இல்லாமல் நல்லா வறுத்துருங்கோ. வெள்ளை சீடைக்கு அப்படியே போடலாமா மாமின்னு கேட்டீங்கன்னா வெள்ளத்தோட ஒரு இதனால அது கரெக்டாக வந்துடும். உப்பு சீடைக்கு வந்து உங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னா அது தாங்காது. அடுப்பை அணைச்சிட்றேன். இதில் பாக்கி எல்லாம் போட்டுடலாம். சேம் இந்த கப்பால் 1 கப்பு மாவு தான். வறுத்து பொடி பண்ணின உளுத்த மாவு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. உப்பு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அதே மாதிரி எள்ளு போட்டிருக்கேன். சில பேர் சீரகம் போடுவா, சில பேர் எள்ளு சீரகம் போடுவா. அது மாதிரி உங்கள் சௌகரியம் போல் பார்த்துக்கோங்க. நான் எள்ளு ஜீரகம் 2மே போடுவேன் இதில். ஸோ இந்த வாட்டிக்கு ஒரு வாட்டி ஒரு மாதிரி பண்ணுவேன். அதனால நீங்கள் அந்த தடவை அப்படி பண்ணியிருந்தேலே அப்படின்னு கேட்கலாம். நான் வந்து ஒரு வாட்டிக்கு ஒரு மாதிரி, ஒரு தடவை வெறும் ஜீரகம் மட்டும் எடுத்துப்பேன், ஒரு தடவை வெறும் எள்ளு மட்டும் எடுத்துப்பேன். இந்த தடவை 1/2 டீஸ்பூன் எள்ளு போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகமும் போட்டிருப்பேன். என்ன 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெண்ணெய். இந்த வறுத்த தேங்காயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கிட்டக்க பெருங்காயப்பொடி போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம்.
கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல். பிடிக்குங்கிறவா எடுத்துக்கோங்க, பிடிக்கலைன்னா வேண்டாம். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயுமே நான் கொஞ்சம் நிறுத்தின்ட்டேன், பார்த்தேன்னா தெரியும். அவ்வளவும் போட வேண்டான்னு தான் நிறுத்தின்ட்டேன். 2-3 தடவை சீடை பண்ணி போட்டிருக்கோம். புதுசாக இப்போ தான் பண்ணுறேன்னு சொல்லலை, நிறைய பேர் அதெல்லாம் பார்த்து பண்ணிட்டுருக்கேன். நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும். ஏன்னா அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு திருப்பி எனக்கு ஃபீட்பேக்கும் சொல்லின்னு இருக்கேன் எல்லோரும். தண்ணி வந்து ஒரு அரிசி ஒரு லெவல் எடுத்துக்கும். நம்ம எவ்வளோ விட்டுக்கிறோன்னு கணக்கு பண்ண முடியாது. நான் எதுக்கும் இந்த கப்பால் 1 கப் எடுத்துக்கிறேன். ஏன்னா அரிசி ஒரு அரிசி ஒரு அளவுக்கு தண்ணி இழுக்கும். எனக்கு அந்த 1 கப்பு இழுத்துது. உங்களுக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. நிறைய விட்டுட்டேன்னா அப்புறமா மாவு திருப்பி போட்டு பிசையும்படிமா ஆகும். அதனால் கொஞ்சமாக நிறுத்தின்ட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் விட்டுக்கோங்க. மாவு வந்து உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்தில் சாஃப்டாக இருக்கணும். பிசைஞ்சாச்சு. ஸோ புளியார் பிடிச்சி வச்சுட்டோம். அடுத்தாப்பில் இதில் இருக்கிற இந்த இதெல்லாம் மட்டும் சொல்லிவிட்டேன். நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், எல்லாத்தையும் நல்லா சலிச்சு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு, முடிஞ்சால் இந்த பெருங்காய பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட நீங்கள் கொஞ்சம் ஜலத்தை விட்டு அதை நல்லா டைல்யூட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து 4 ஸ்பூன் விட்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஏதாவது குப்பை இருந்தால் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம அப்படியே போட்டு பிசைஞ்சிருக்கோம். அம்பாள் அனுகிரகத்தில், கிருஷ்ணரோட ஒரு ஆசீர்வாதத்தில் இது நல்லபடியாக வரும், ஒன்றும் வெடிக்காதுன்னு கிருஷ்ணரோட அனுகிரகத்தை நான் தாராளமாக எதிர்பார்த்துட்டுருக்கேன். ஸோ இப்போ அடுத்தாப்பில் இன்னொரு இடத்துல எங்கே வரும் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், இதை உருட்டுறேன். உருட்டுறதை இப்படி ஃபைனாக உருட்டாதீங்க. இதுக்கு உள்ளுக்குள்ளே எண்ணெய் போய் வெந்துக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா டபால்னு வெடிக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரெண்டு சுற்று அப்படியே எடுத்துருங்க. ஸோ இந்த ஒரு இதில் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஒரு அதே மாதிரி ஈரம் அப்படியே இருக்க வேண்டாம். ஒரு டிஷ்யூ பேப்பர், அதாவது கிச்சன் டிஷ்யூ டவல் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு காய விடுங்க. இல்லைன்னா வேஷ்டி துணியில் போட்டு கொஞ்ச நாள் அந்த ஈரம் போக காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். இதை நம்ம எல்லாத்தையும் உருட்டிட்டு வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இது நல்லா ஆறிருக்கு. ஆறினப்புறம் ஒரு தடவை கையை வச்சு நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. புளியாரப்பா கிருஷ்ணா குருவாயூரப்பா. வெள்ளைச்செடிக்கும் புளியார் பிடிச்சி வச்சுட்டோம். இந்த வெள்ளைச்செடிக்கு கொஞ்சம் உப்பு செடியை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இதுக்குமே நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் வச்சேன்னா இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஈரத்தெல்லாம் இது இஞ்சிக்கும். இந்த லெவலுக்கு போட்டேன்னா போகிறோம். சின்னதாக, ரொம்ப பெருசாகவும் வேண்டாம், ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம். அதாவது உப்புச்சீடையெல்லாம் இருக்கிற சைஸ்க்கு வேண்டாம், அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். இது நல்லா ஃபைனாக உருட்டலாமா மம்மின்னு கேட்டேன்னா, இது நம்ம உருட்டுறதே இது ஃபைனாக தான் வரும். ஆனால் எண்ணெயில் போட்டதும் இது வந்து வெல்லங்கிறதுனால அப்படியே விரிஞ்சு விட்டுக்கும், உள்ளெல்லாம் போய் நல்லா வெந்துக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூடு இருக்கிறதே இதை போட்டு எடுத்துடணும். ரெண்டாவது விஷயம், இது கலரிண்டே இருந்தேன்னாலும் இது அப்படியே உடஞ்சி போயிடும். அப்பப்போ கலரி விடலாம், அவ்வளோதான். அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து சூப்பி பண்ணிடலாம் குழந்தைக்கு. அது இந்த சூப்பி அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, குட்டி குழந்தையெல்லாம் ஆற்றுல இருந்ததுன்னா இதை கொடுத்தேன்னா இதை வச்சு பல் இல்லாத போது அதை வச்சு சப்புன்னு சப்பின்ண்டே இருக்கும். பிறக்கிறதே கிருஷ்ணர் வந்து குழந்தையாக தானே இருக்கார், பாவம். அவருக்குமே நல்லா கடக்க பெருசாக கொடுத்தோன்னா சூப்பி ரெண்டு சீடையிலையுமே பண்ணி வைங்க. உப்பு சீடையிலையும் 2, வெள்ளை சீடையிலையும் 2. நான் இது எல்லாத்தையும் உருட்டிட்டு எண்ணெய் அடுப்பில் வச்சு காய வச்சுட்டு வந்து பார்க்குறேன். ஸோ இதுக்கு எண்ணெய் வச்சிட்டோம். இது வந்து ரொம்பவும் சூடாகிடக்கூடாது,
சூடே இல்லாமல் இருக்கவும் கூடாது. ஸோ கொஞ்சம் மிதமான சூடு ஏறின கையோடு இதை போட்டுட்டு அடுப்பை சின்னதாக வச்சுருங்கோ. சின்னமான தீயில தான் இதை பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப பெருசாக வச்சுனேன்னா கண்டிப்பாக அலந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து போடலாம். சின்ன பீஸ் போட்டு பார்த்துக்கிறேன். உடனே அந்த பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, இதுதான் சரியான இது. இதுக்கு மேலே அது அப்படியே டக்குன்னு மேலே எழுந்து வந்தாலும் நல்லா சூடாகிடுதுன்னு அர்த்தம். ஸோ போடலாம் நம்ம. காமாட்சி குருவாயிரப்பா கிருஷ்ணா. ஸோ ஒரு 10 10 போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க போகிறோம். அதனால தான் வெள்ளை சீடைக்கு எண்ணெய் வைக்கிறதே கம்மியாக வச்சுக்கோங்க, நிறைய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை கலர வேண்டாம், அப்படியே விட்டுருணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும், பார்க்கலாம். இது வந்து மெதுவாக அப்படி தான் நம்ம பண்ணி எடுக்கணுமே ஒழிய இதை கிளறிண்டே இருந்தோன்னா கண்டிப்பாக உடஞ்சி போயிடும். இந்த ட்ரிக்ஸ்லாம் நிறையா முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் இருந்தாலும் நிறைய பேர் புதுசாக பார்க்குறவா இருப்பா, பண்ணணும்னு நீங்கள்லாம் ஆசைப்பட்டு பண்ணுறதே பெரிய விஷயம். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த நாளில் நிறைய பேருக்கு டைமும் இல்லை, அது பண்ணுறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருக்கிறதே. யாரான இந்த மாதிரி பண்ணுறேன், உங்களோட வீடியோ பார்த்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே நான் பெருசாக நிச்சயமாக காமாட்சிக்கு தான் நன்றி சொல்லுவேன் எப்பயுமே. ஏன்னா அவள் தான் அந்த எண்ணத்தை உங்களோட மனசில் புகுத்துறா, அவ்வளோதான். ஸோ இன்னும் 2 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ திருப்பியும் அதை கலந்து விடலாம். அடியில் இப்படி கரண்டி கொடுங்கோ, ஜஸ்ட்டு அவ்வளோதான். நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் வரணும், அது வரைக்கும் இது நல்லா பொரிஞ்சு தான் எடுக்கணும். நம்ம இப்படி தான் ஆகும். நிறைய எப்படி ஓட்டையாக விரிசல் விட்டுருக்கு பார்த்தீங்களா, இது வந்து வெள்ளத்தினுடைய ஒரு இதனால அந்த மாதிரி விரிசல் விட்டுக்கும். அது தப்பு கிடையாது, பேனிக் ஆகாதீங்கோ. பட் நம்ம அதை கலரிண்டே இல்லாத இப்படியே விட்டேன்னா நல்லா ப்ரௌன் ஆன அப்புறமா எடுத்துடலாம். தெரியுறதா கலர் எப்படி நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்குதுன்னு. இது ஓசையும் அடங்கிடும். நிறைய பபுள்ஸ் வந்துருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாத கம்ப்ளீட்டாக கொஞ்சம் இதாக எடுத்து பாருங்கோ. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் நம்ம. இது வெள்ளத்தினால இது வந்து சீடை வந்து ஒரு சில மணி நேரங்களுக்கு அடுத்தாப்பில் இன்னும் 1 ஹவருக்குலேருந்து 1.5 ஹவர்ஸ் கிட்ட நெகிழ்ந்து தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிடவே பண்ணிடாதவங்க. எடுத்துட்டு அப்படியே நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அப்புறமா ஆறின அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கோங்க டப்பாவில். ஸோ இப்போ இதை அடுத்த ஈடு போடலாம். சூப்பி 2 போடுறேன். ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் நிதானமான தீயில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துருங்கோ. தயாராகிடும் எல்லாம். இதோட சத்தம் நிச்சயமாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதை டப்பாக்குள்ளே போட்டு ஆற விட்டுருக்கேன். இதை பாருங்க, கேட்குறதா பார்த்தேன்னா தெரியும். இப்படி தான் இருக்குது. ஸோ நல்ல கரக்கரன்னு இருக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்தேன்னா தெரியும். கையில் தொட முடியல, நல்லா ஆறட்டும். கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உப்புச்சீடையெல்லாம் நல்லா உருட்டி வச்சாச்சு, அதை நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் போடுற அந்த இது வந்து நல்ல சூடாக இருக்கணும், எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். ரெண்டாவது ஒன்றா போடாதீங்கோ, ஒரு தட்டில் கொஞ்சம் எடுத்துன்னு அப்படியே போட்டுவிடுங்கோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கலரவே வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம ஏன்னா இது ஒன்றா போட்டேன்னா முதல் சீடைக்கு ஒரு ஹீட் இருக்கும், ரெண்டாவது சீடைக்கு ஒரு ஹீட் போகும், மூணாவது சீடை போகிறதே ஒரு ஹீட் ஆகும். நீங்கள் பயந்துட்டு ஆனால் ஒன்றா போடுவேன், அப்படி போட்டேன்னா தான் வெடிக்கும். ஸோ நம்ம அப்படிலாம் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே நம்ம இதில் தள்ளிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. அடுப்பை இப்போ சின்னதாக வச்சுக்கிறேன், போட்டுட்டு பெருசாக்கிக்கலாம். பெருசாக்கிடுங்கோ. அது நல்லா பொங்கி ஃபுல்லாக பொரியட்டும். இப்போ இவ்வளோ நுரைச்சி இது மாதிரி இதாகிட்டுருக்கு இல்லையா, இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீடையாக மெல்லிசாக மிதக்கும். அப்படியே எண்ணெய் வந்து தெளிஞ்சு போயிடும் அப்படியே. ஸோ அதுதான் அது கணக்கு. அது வரைக்கும் நம்ம வேக விட்டு தான் எடுக்கணும். இதை ஒரு 2 பேர் தான் இருக்கேள் ஆற்றுல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு
இந்த அளவுக்கு மாவு போரும். ஆளுக்கு ஒரு 2 கை சீடை சாப்பிட்டாலே சரியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு மாவு போட்டு பண்ணினேன்னா போரும். நிறைய பேர் இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது நிச்சயமாக போகாது. அப்போ நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்து பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கேள் அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன மம்மி பண்ண முடியும்னா, நீங்கள் வந்து வரட்டரிசி மாவு கடையில் கிடைக்கிற மாவு வச்சு வாங்கி பண்ணிக்கலாம். ஆனால் அதையும் வறுத்துட்டு பண்ணுங்கோ, அப்போ தான் நன்னா வரும். ரெண்டாவது விஷயம், தேவையான அளவுக்கு நன்னா வேக விட்டு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். அதே மாதிரி ஒரு கால் நீங்கள் இந்தியா வந்தேன்னா அப்போது நீங்கள் இங்கே மில்லில் அரைச்சின்னு போயிட்டு தனித்தனி ஜிப்லாக் கவரில் போட்டு எடுத்து வச்சுருங்க. இது ஸ்ரீ ஜெயந்திக்கு, இது தீபாவளிக்கு அப்படின்ட்டு. அப்பப்போ எடுத்துட்ட அந்த மாவை வந்து நீங்கள் அடுத்தாப்பில் ஒரு சுவாமி நைவேத்தியத்துக்கு இது பண்ணுறதே எடுத்துக்காதீங்கோ. ஒரு பேக்கெட் எடுத்தேன்னா ஃபுல்லாக சுவாமிக்கு நைவேத்தியம் முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டேன்னா சரியாக இருக்கும். எவ்வளோ டைம் ஆகுது பாருங்க, மெதுவாக தான் ஆகும். இதுக்கெல்லாம் அவசரப்பட்டேன்னா முடியாது. ஸோ மெதுவாக ஆகும், நல்லா ஆகும். ஆனால் மீடியம் ஹையில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை. எங்கெங்கெல்லாம் சீடை வெடிக்கும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டே மாவை வறுத்ததும் அது ரவுண்டாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை சலித்து எடுத்துட்டேன்னா தான் அது நல்லாயிருக்கும். ஆற விட்டுட்டு மாவை நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு சலித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பையும் வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் அதே மாதிரி வறுத்துட்டு போடுங்கோ. பெருங்காயப்பொடி, உப்பு எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க, எதுவும் குப்பையெல்லாம் இல்லாத. அதே மாதிரி உருட்டுறதே நிதானமாக உருட்டுங்கோ, ரொம்ப ஃபைனாக உருட்டாதீங்கோ. எண்ணெயில் போடுறதே மொத்தமாக போடுங்கோ, ஒன்று ஒன்றா போடாதீங்கோ. இதெல்லாம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் பார்த்ததுனால நிச்சயமாக உங்களுக்கு சீடை வெடிக்காமல் ஜம்முன்னு நீங்கள் பண்ண முடியும். இன்னும் ஓசை அடங்கலை, நல்லா வறுபட்டுருக்கு, பார்க்கலாம். ஒரு ஈடு போட்டோன்னா நமக்கு நிச்சயமாக ஒரு 15 மினிட்ஸ் ஆகாது, ஒரு 12 நிமிஷத்துக்கிட்ட தான் ஆகும். பொறுமையாக தான் பண்ணணும். நம்ம சலசலப்பு நல்லா அடங்கிடுத்து பார்த்தேன்னாலே தெரியும் உங்களுக்கு. எதுவும் கலர் நல்லா மாறி இருக்குது, தெரியறதா? இப்போ எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு தெரியறது பாருங்கள் சைட்லலாம். ஜஸ்ட் இதில் அப்படியே போட்டு காமிக்கிறேன், சத்தத்தை பாருங்க. அடுத்த ஈடு போடலாம். ஸோ மெதுவாக இது எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துகிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். ஆறினா இன்னுமே கரக்கரப்பாக ஆகிடும், அவ்வளோ சவுண்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்தேன்னா தெரியும் எப்படி உடையிறதுன்னு. ரெடி ஆகிடுது சீடை. கண்டிப்பாக நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. அடுத்த பக்ஷணம் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பக்ஷணம் என்னென்னு கேட்டீங்கன்னா மிளகு தட்டை. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளான இதுதான் இது. அதே மாதிரி ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப்பு அரிசி மாவு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி ஒரு 6 போட்டிருக்கேன். உளுத்த மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. மிளகு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க, 1 2. இதை வந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். எள்ளு ஒரு 1/4 டீஸ்பூன். பெருங்காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இதுன்னா ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் 1 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போரும். ஏன்னா பொட்டுக்கடலை மாவு வேறு இருக்குங்கிறதுனால ரொம்ப கரைஞ்சி போகும் எண்ணெயில். அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் போட்டிருக்கிற உளுத்த மாவு, பொட்டுக்கடலை மாவு, மிளகு, சீரகம், பெருங்காயம், உப்பு, வெண்ணெய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கருவேப்பிலை நம்ம போட்டுருக்கிறது அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட வெண்ணெய் போட்டுருப்பேன். இந்த கப்பால் 1 கப்புக்கு 1.5 டீஸ்பூன் தான் போட்டுருப்பேன். தண்ணி விட்டு பிசைஞ்சிடலாம். இதில் கடலைப்பருப்பு ஊற வச்சதையும் போடணும், அது 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன்.
தயார் பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஒரு பால் கவர் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ சௌரியம் போல் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று. நான் எப்பயுமே இங்கேயால் தான் தட்டுவேன். சில பேர் இப்படி விரலால் தட்டுவா. அந்த விரலால் தட்டினா என்ன ஆகும்னா அது விரலாக தெரியும். அதனால நான் இந்த இடத்தால பாமால் தான் தட்டுவேன். உங்கள் சௌரியம், உங்களுக்கு விரலால் தட்டுறேன்னா தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் வேண்டாம், ரொம்ப தடியாகவும் இல்லாமல் நிதானமாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை இந்த மாதிரி இது என்னென்னா உப்பாமல் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. உப்பினா பிடிக்கும் அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. உப்ப வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெயை வச்சுட்டு சூடாக்கிட்டதுக்கப்புறம் பார்க்குறேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இந்த இதில் தட்டின இந்த தட்டையெல்லாம் போடலாம். மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. இதுவும் பொரிச்சு எடுத்தேன்னா ரொம்பலாம் இது அந்த மிளகா அப்படி போட்டோன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரும் பார்த்தீங்களா, அப்படி வராது. இது கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஓசையெல்லாம் நல்லா அடங்கிடுது, தெரியறது அவங்களுக்கு. இந்த கலரில் தான் வரும் அது. பார்த்தீங்கன்னா ஜோரான மிளகு தட்டை தயார். நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆறட்டும், உடச்சி காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. அவ்வளோ நல்லா இருக்குது. கரன்னு இருக்கும். கண்டிப்பாக வயசானவாள்லாம் கூட, பல் இல்லாதவாள்லாம் கூட கண்டிப்பாக சாப்பிட முடியும். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹோப் இன்றைக்கி என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. இதோட தொடர்ச்சியாக நாளைக்கு உங்களுக்கு கதை சொல்லி, இன்னும் கிருஷ்ணருக்கு இன்னும் நம்ம பாயசம் எதுவும் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பண்ணலை. ஸோ அதெல்லாம் நாளைக்கு பண்ணிடுறேன். இன்றைக்கி இந்த பக்ஷணம்லாம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிற பக்ஷணம்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டோம். ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு உடம்பு முடியலை, எல்லோரும் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நாளைக்கு கதையும் வரும், பாட்டும் வரும். அண்ட் சேம் டைம் இன்னும் ஒரு 1-2 இது சுவாமிக்கான நைவேத்தியம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். நாளைக்கு நிச்சயமாக எல்லோரும் அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அது கம்ப்ளீட் இது அப்போ தான் கிடைக்கும். நாளைக்கு பார்க்கலாம் உங்களை எல்லோரையும். நன்றி.